ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கல்யாண வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ கேசரி, அதே மாதிரி கேசரியை நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிடுவது என்பதை பார்க்கலாம் வாங்க. ரவையை வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி 1.5 செம்பு தண்ணி நல்லா காய வச்சுக்கலாம். வாங்க அது எப்படி காய வைக்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்காங்க. பாத்திரத்தில் 1 செம்பு தண்ணி ஊற்றிடுங்க. மொத்தம் இந்த ரவைக்கு தேவையானது 1.5 செம்பு தண்ணி. இந்த தண்ணி நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த ரவை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்க்கலாம் வாங்க. வறுக்காத 2 டம்ளர் ரவை, 2 டம்ளர் ஜீனி, 4 டேபிள் ஸ்பூன் நெய், சுத்தமான நெய், 1/2 டீஸ்பூன் கலர் பவுடர், 50 கிராம் திராட்சை, 50 கிராம் முந்திரி, 4 ஏலக்காய். இது நம்ம கேசரி செய்வதற்கான தேவையான பொருட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணி எப்படி கொதிக்கணும். இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யோட அந்த 2 டம்ளர் ரவையை சேர்த்துக்கலாம். இந்த ரவையோட 50 கிராம் திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. நெய்யிலே போட்டு மறுக்கிறதுனால நல்லா நெய் ஃப்ளவரும் ரவையோட ஃப்ளவரும் நல்லா வாசனையாக இருக்கிறது. இந்த ரவை நல்லா வறுவிட்டுருச்சு, வறுத்தாச்சு. இதோட நம்ம கொதிக்க வச்ச சுடுதண்ணியாக சேர்த்துக்கலாம். இப்போ அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ இந்த ரவையோட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னர் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்போ இதோட ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பின்னர் இது கூட நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜீனி சேர்த்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே ரவை எல்லாமே அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இலைய வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜீன்ஸ் இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ இதாக இருந்திருக்குங்க. இப்போ இந்த ரவை கூட முந்திரி சேர்த்துக்கலாம். அப்படியே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்படியே கொஞ்ச நேரம் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. வாங்க அந்த கேசரி இப்போ எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த கேசரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இனிப்பு நல்லா வெந்திருக்கு. இனிப்பு தான் நல்லா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இதோட இனிப்பு வேணுமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே இனிப்பு ஓவராக இருக்குது. இல்லை இனிப்பு ரொம்ப சாப்பிட்றவங்க இது நம்மளோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். உண்மையிலே நான் செஞ்ச கேசரியான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.